ஸோ அடுத்தபடியாக அவங்க அம்மாவோட கால் வந்து எக்ஸாக்டாக இந்த மந்த் ஆஃப் மே ஆர் ஜூன் பிகினிங், சரியாக ஞாபகம் இல்லை, அநேகமாக மேல தான் நினைக்கிறேன். அவங்க அம்மா கால் பண்ணிவிட்டு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இல்லை, பையன் அவங்க வீட்டில், லவ் பண்ணுற பையன் வந்து அவங்க வீட்டில் சொல்லிட்டான். ஸோ அவங்க வீட்லேயும் வந்து எல்லாருக்கும் ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு இப்போ ஒரே பயம் என்னென்னா, ஓகே ஆயிடுச்சு, உடனே கல்யாணம் பண்ணுறதுந்தா என்ன பண்ணுறதுனே தெரில, ரொம்ப பயமாக இருக்குது. நாங்கள் வேறு எங்களுக்கு லோன் எதுவும் கிடைக்காது, வீடு ரெனோவேஷன் பண்ணுறதுக்கே அவ்வளோ போராடி தான் கிடச்சிது கொஞ்சம் அமௌண்ட்டு. இப்போது என்ன பண்ணுறதுனே தெரியல. நாங்கள் சென்னையில் வந்து எங்களுக்கு கிரெடிட் கார்டு லோனெல்லாம் எடுக்க முடியாத காரணம் கூட அவங்க அப்பா பண்ண சில வேலைங்க, அதெல்லாம் கட்ட முடியாமல் தான் இங்கே வந்தாச்சு, தொல்லை தாங்க முடியாமல் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. டைரெக்டாக வரல பேச்சுக்கே. இதுவும் ஃபோன் ரெக்கார்டிங் தான், ஃபோனில் தான் கான்வர்சேஷன் தான் ஓவர் ஃபோன். அப்போது பயம் வர ஆரம்பிச்சிடுச்சு. வீட்டில் எதுவுமே இல்லை, வேறு ஒரு நல்ல கட்டில் இல்லை, வீட்டில் சோஃபா இல்லை, கிச்சன் எல்லாம் வந்து கபோர்டு ஒர்க்கெல்லாம் எதுவும் பண்ணல, சும்மா ஸ்லாப் மட்டும், குக்கிங் இடத்துக்கு மட்டும் ஒரு இது வச்சாச்சு ஸ்லாபு, அவ்வளோதான் அப்படின்னு. அப்போது நான் வந்து ஒன்றுமே பேசல. அங்கே என்ன பேசுது, என்கிட்ட எதாவது டைரெக்டாக கேட்டால் தானே பேச முடியும். நானும் அப்படியே கம்முன்னு இருக்கேன். என்ன சொன்னாங்க பொண்ணு வீட்டில், பையன் வீட்டில் அப்படின்னா, இல்லை எப்போ வேணால் வருவாங்க, என்னன்னு தெரியல அப்படின்னு. உங்களுக்கு எனக்கு ஒரு ஐடியா தோணுது, இது நல்லா கேட்டுக்கோங்க. இந்த கால் எப்போ வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். ஒரு ஃபைன் ஈவினிங் நான் வந்து ஆஃபீஸ்க்கு போகும்போது ஆவடி ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினுக்கு நிற்கிறேன். 6:30க்கு எனக்கு 6:25க்கு ட்ரெயின் வரும். அந்த ட்ரெயினுக்கு நிற்கும் போது தான் இவங்க அம்மாவோட ஃபோன் கால் எனக்கு வருது. எனக்கு இன்னும் அந்த தருணம் ஞாபகம் இருக்குது. ஓகேங்களா? என்கிட்ட கேட்ட கேள்வி அது மாதிரி, இது மாதிரி இப்போ வீட்டில் எதுவும் இல்லை, பையன் வீட்டில் சொல்லியாச்சு, பையன் எப்போ வேணால் வந்து அவங்க வீட்டிலேருந்து ஆள்காரை கூப்பிட்டு வரலாம் அப்படிங்கிறதெல்லாம். ஒரு ஃபைன் ஈவினிங் என்கிட்ட கான்வர்சேஷன் நடக்கும்போது, அப்போது எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நீங்கள் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க, நீங்களும் இவனும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து உங்களுக்கு நகை போடுவாங்கல்ல, அது நீ கல்யாணம் பண்ணி வந்தாச்சுன்னா நீ நம்ம வீட்டு பொண்ணு, அப்புறம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எது போட்டிருக்க போடல அது மாதிரிலாம் நான் வந்து எதுலேயும் இன்வால்வ் ஆக மாட்டேன். உங்கள் வீட்டிலேருந்து போடுற நகையை நம்ம அப்படியே பொண்ணுக்கு, எந்த பெத்த தாயாச்சு இந்த மாதிரி ஒரு வார்த்தை விட்டுருப்பாளான்னு உங்களில் எனக்கு தெரியல. மேபி இருக்கலாம், இதே மாதிரி சாக்கடைஸ் நிறைய இடத்துல இருக்குது, பார்த்துருக்கேன். ஆனால் நான் அனுபவித்த சாக்கடை இது ஒன்று தான். கண்டிப்பாக இருக்கும் இதே மாதிரி கேரக்டருங்கெல்லாம். எந்த அம்மாவுக்கு அது மாதிரி தோணும் எனக்கு தெரியல. இந்த பொம்பளையை நான் என் லைஃப்பில் இன்றைக்கி எனக்கு 37 வயசு 38 வயசு ஆக போகுது, இது வரைக்குமே இவ்வளோ சீப்பான ஒரு சாக்கடை பொம்பளையை நான் என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ தான் பார்க்குறேன். அண்டு முதல் தடவை எனக்கும் பிரேக்கப்ஸ்லாம் ஆகிட்டு தாங்க கல்யாணம்னு ஒன்று ஆச்சு. எனக்கும் வந்து லவ் ஸ்டோரி கதைங்கள்லாம் இருக்குது, ஓகேங்களா? நல்ல ஒரு அழகான கதைங்களும் இருக்குது, ஏமாற்றமான கதைங்களும் இருக்குது. அதில் கேடு கெட்ட கல்யாண வாழ்க்கை கதை வந்து இந்த ஆள் கூட போய் நடந்தது தான். இந்த லவ்ன்ற ஒரு விஷயத்தில் பணத்துக்காக அப்ரோச் பண்ணி லைஃப்பை ஸ்பாயில் பண்ணது. சீப்பஸ்ட்டு ஃபெலோ, டர்ட்டியஸ்ட்டு மேன் என் லைஃப்பில் நான் பார்த்ததுல இந்த ஆள் மட்டும்தான். அப்போது அந்த பொம்பளை வந்து சொல்லுது, நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் போடுவாங்கல்ல நகை, அது நம்ம பொண்ணுக்கு போட்டு அமுச்சிடலாம், அது இன்னொரு வீட்டில் வாழை போட பொண்ணு இல்லை, அவங்க எப்படின்னு தெரியாது. எனக்கு அதிலெல்லாம் பெரிய மேடம்க்கு அதிலலாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் மேடம்க்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் நகை போடுவாங்க கல்யாணம் பண்ணால் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள், அப்படின்னு ஒரு கற்பனை உலகத்தில் மட்டும் மிதக்குவாங்களாம். இது எந்த விதத்தில் அங்கே நியாயமாக இருக்குது இந்த பொம்பளை சொல்கிறது? இது இங்கேயே சிரிப்பு வரல,
எனக்கு அப்போ தெரியல, இப்போ வேடிக்கையாக இருக்குது அனுபவிச்சதுக்கு அப்புறமேட்டு. அப்போ நான் ஸ்பாட்டில் சொல்லிட்டேங்க. ஃபோன் கான்வர்சேஷன் தான், ரெக்கார்டிங் கிடச்சா நல்லாதான் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இயர் வந்து 2011 மே மந்த்து, கன்ஃபார்மாக சொல்கிறேன், மே ஆர் ஜூன், மே தான் நினைக்கிறேன். ரேருங்க இந்த பொம்பளைக்கிட்டேருந்து ஃபோன் வர்றதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. அதாவது ஏதாவது அதுங்களுக்கு தேவைன்னா மட்டும்தான் ஃபோன் வரும். சும்மா ஃபோன் பண்ணி நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, கிப்டியா அந்த மாதிரி கால்லாம் வந்ததே இல்லை, இது வரைக்கும் வந்ததில்லை. அதுவும் அப்படியும் வந்துச்சு, ஆரம்பிச்சுது. அது எதுக்குன்னா அது வந்து வேற ஒரு செயலுக்காக, அதையும் நான் சொல்கிறேன் பின்னாடி. நான் வந்து ஸ்பாட்டில் சொல்லிட்டேன், இல்லைங்க எனக்கு பயம் வந்துடுச்சு இந்த பொம்பளை இப்படி சொல்கிறத பார்த்தா. ஐயையோ, இந்த பொம்பளை நம்மளை எப்படி இவாலுவேட் பண்ணி வச்சுருக்குன்னே தெரிலையே. உதவிலாம் பண்ணுறதுனால பையனுக்கு காசு உதவி பண்ணுது, பையனுக்கு சோறை கொண்டு வந்து வீட்டிலேருந்து கொண்டு வந்து போடுது, பொண்ணுக்கு இது மாதிரி துணிங்களை வாங்கி தர்றது, எல்லாத்தையும் நினச்சி எப்படி இவாலுவேட் பண்ணி வச்சுதுங்கன்னு தெரில. இந்த பொம்பளை இப்படி சொன்ன உடனே எனக்கு பயம் வர ஆரம்பிச்சு. நான் ஸ்பாட்டில் சொல்லிட்டேன், இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து வீடு கட்டி பெரிய அக்கா கல்யாணம் பண்ணி ரொம்ப லாஸில் போய் எங்களால் வந்துட்டு எல்லாம் படிக்கிறது கூட டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு தான் எல்லாம் ஆளுக்கு ஒரு வேலைக்கு போகணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனு இப்போதைக்கு முடியாது. ஏன்னா என்னோடய சின்னக்கா அவங்களோட கல்யாணம் இருக்குது. எங்கள் சின்னக்காவுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சுன்னா, செகண்ட் அக்காவுக்கு 2000, எனக்கே ஞாபகம் இல்லை. ஆனால் கல்யாணம் ஆகிடுச்சு அவளுக்கு. அப்போ நான் இவங்கக்கிட்ட சொல்கிறேன், 2008 9 எனக்கே ஞாபகம் இல்லைங்க. அப்போது கல்யாணம் ஆகிடுச்சு. அவளோட இதுக்கு கூட அவள் தான் வந்து அப்பாவை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அவளே நகையை சேர்த்து வச்சு போட்டு கல்யாணம் பண்ணிண்டா. வீட்டில் வந்து கொஞ்சம் தான் அவளுக்கு போட்டாங்க. ஸோ எனக்கும் வந்து அதே மாதிரி தான், பேர்டன் கொடுக்க வேண்டாம். என்னோடய கல்யாணம் ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அது நான் தான் பண்ணணும், A to Z. அவங்க வந்து சும்மா பிளஸ்ஸிங்ஸ் மட்டுமே தான் இருக்கணும், இதுதான் என்னோடய ஆசை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பொம்பளைக்கிட்ட நான் சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் மேரேஜ் பண்ணுறதுக்கு. இப்போ என்ன, பொண்ணு தானே பார்க்க வரட்டும், பார்த்துட்டு போட்டோம், டப்புன்னுலாம் மேரேஜ் ஆகிடாதுல்ல, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், இதெல்லாம் நான் அந்த பொம்பளைக்கிட்ட நான் சொல்கிறேன். அப்போ அந்த பொம்பளையும் சரி ஓகே, இல்லை எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்ச்சு. சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்க்கட்டும், பார்த்துட்டு எப்போ டிசைட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எதனா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அவனுக்கு லோன் எல்லாம் கிடைக்காது இவங்க அப்பா பண்ண வேலைக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு அதுதான் ரொம்ப பயமாக இருக்குது. உங்களால் ஏதாவது லோன் எடுக்க முடியுமா? அடுத்தபடியாக கல்யாணம் பண்ணி வா வீட்டுக்கு, உங்கள் வீட்டிலேருந்து நகையெல்லாம் போடுவாங்க, அதை போட்டு என் பொண்ணுக்கு போட்டு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிடலான்னு சொல்கிறது போய் அடுத்தபடியாக அதே கான்வர்சேஷன்லேயே அது கான்வர்சேஷன் டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு ஏதாவது லோன் எடுக்க முடியுமா அப்படின்னு. நான் ட்ரை பண்ணுறேன், நான் இதுவரையும் எடுத்ததில்லை, நான் லோனுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. லோனு உங்களுக்கு ஏதாவது ட்ரை பண்ணி கிடச்சிச்சின்னா கொஞ்சம் ஈஸியாக போயிடும். எங்களுக்கு ரிலேஷன்ஸ் எல்லாம் யாரும், நாங்கள் ரிலேஷன் கிட்டலாம் அந்தளவுக்கு காசெல்லாம் வாங்க மாட்டோம் கை நீட்டி. அதனால் எங்களுக்கு வேண்டாம் ரிலேஷன்லாம் நம்மளோட பர்சனல் விஷயத்துக்கு அப்படின்னு. நான் சொன்னேன் ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு டிசைட் ஆகட்டும், அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரியே நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. சரின்னு அப்போ நான் இந்த ஆள் எனக்கு கால் பண்ணுறான், எங்கே இருக்க, ட்ரெயின் ஏற போகிறேன். எனக்கு அப்போ வராத டவுட்டு இப்போ வந்துச்சுங்க. இப்போ இல்லை, இந்த ஆளோட கூட வாழ்ந்த அனுபவத்தில். இதுவும் இந்த ஆளோட செயலாக இருக்குமோ? அம்மா கேடி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த ஆள் தான் வந்துட்டு அம்மா 18 16 அடி தாண்டினா பையன் 32 அடி தாண்டுறானே. இவன்லாம் அம்மாவுக்கு வாத்தியாராக இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டரில் இருக்கான். எனக்கு என்னத்த சொல்கிறது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன சொல்லுது, நான் வந்து சொல்லிட்டேன், இது மாதிரி உங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க, இது மாதிரி அந்த பையன் வீட்டில் இது மாதிரி சொன்னாங்களாம், உங்கள் அம்மா என்ன கல்யாணம் பண்ணி வந்துடும், உங்கள் வீட்டில் நகை போடுவாங்க, அதை நம்ம பொண்ணுக்கு போட்டு அமுச்சிடலாம்,
எனக்கு நகையெல்லாம் நீ உனக்கு இருக்கணும் இல்லை அப்படிலாம் எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு. அப்போ வந்து இன்னொரு வீட்டில் வேலை போகிற பொண்ணு அவங்க எதிர்பார்ப்பாங்கல்ல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. இவங்க அப்போ நான் உடனே இவங்ககிட்ட சொன்னேன், இங்கே பாரு இதெல்லாம் சொல்லிகிட்டே தான் சொன்னேன், இதுவும் ஃபோன் கான்வர்சேஷன் தான், இதெல்லாம் நான் சொல்லிகிட்டே தான் நான் சொன்னேன் அவங்ககிட்ட, இங்கே பாரு நான் எப்படி நினச்சிருக்காங்கன்னு தெரியல, எனக்கு என் கல்யாணம் நான் தான் பண்ணணும்னு ஒரு இது இருக்குது, நான் சேர்த்து வச்சு நான் என்னோடய கல்யாணம் நகை எல்லாம் புடவையிலேருந்து எல்லாமே எனக்கு நான் எடுக்கணும், யாருக்கும் எந்த ஒரு பேர்டனும் கொடுக்கக்கூடாது, இப்படி தான் நான் மைண்டில் திங்கிங்கில் வச்சுட்டு நான் ரன் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு. சரி நான் பேசிக்கிறேன், நீ ஃப்ரீயாக விடுங்கிற மாதிரி பேசுகிறான் என்கிட்ட. அதுக்கப்புறம் அங்கே என்ன பேசினானா என்ன பண்ணானு தெரில, இல்லை இவன் தான் பிட்டு போட சொன்னான். எனக்கு அதான் அந்த விஷயம் ஒன்றுமே தெரில. என்கிட்ட சொன்ன கான்வர்சேஷன் இதெல்லாமே ஃபோன் ரெக்கார்டிங் தானே, நான் கிட்ட நடந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையும் இப்போ நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நான் வந்து அந்த டென்டலோட அந்த ட்ரீட்மெண்ட்லாம் வந்து ரெகுலராக போயிட்டுருக்கேன் எல்லா மந்த்தும். ஓகேங்களா. இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹார்ஸ் அது மாதிரி ஏர்லியராக கிளம்பிடுவேன். கேப் அன்றைக்கி வேண்டாம் சொல்லிவிடுவேன். வேளச்சேரியில் போய் என்னோடய இந்த வேலையை பண்ணிவிட்டு வருவேன். ப்ரீவியஸ் ரெக்கார்டிங்லலாம் நான் சொல்லியிருக்கேனான்னு தெரில. இனிஷியலாக இந்த ஆள் நான் அந்த கம்பெனியில் எனக்கும் இந்த ஆளுக்கும் கான்டாக்ட் ஆனதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டு என்னை வந்து ஜென்னிங்கிற ஒரு பொண்ணோட கான்வர்சேஷனை வந்து எரேஸ் பண்ணான். நெக்ஸ்ட்டு ஒரு 18th பொண்ணு இருக்கும், அது டிநகர்லேருந்து வரும், அதோட கான்வர்சேஷனை வந்து கட் பண்ணான். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு பொண்ணு கேன்சரில் இருந்து மீண்டு வந்திருக்கு ஒரு பொண்ணு, அது வந்து இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்குது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில். ஸோ அந்த பொண்ணோட கான்டாக்ட் ஃபஸ்ட்டு இனிஷியலாக இதுங்க 3 தான் டார்கெட்டாகவே யூஸ் பண்ணாதுங்க அவன். இதுங்க 3ங்களோட கான்டாக்டை அதுங்கிட்ட நான் வெளில வரணும், அந்த அளவுக்கு அவன் சொல்லிட்டான். ஒருத்தவங்களோட ஃபேமிலி, அவங்களோட பிஹேவியரு, பேக்ரவுண்டு எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணாங்க. அப்போ அதை நம்மளுக்கே கேட்கும் போது ஐயோ வேணாடா இதுங்க டேஞ்சர் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுவோம்ல, அது மாதிரி லேட்டர் ஆன் ஒரு என்டையர் ஆஃபீஸையே வந்து ஒருத்தனை வீட்டில் ஆம்பளை பசங்களை கூட தெரியுமா அவனை பற்றி, தெரியுமா இவனை பற்றி, தெரியுமா அவனை பற்றி அப்படின்னு எல்லாரை பற்றியும் சொல்லுவான். இன்ஃபேக்ட்டு என் ஃப்ரெண்டு தான் வேலை வாங்கி கொடுத்தான் பெங்களூரில், என்னோடய பேட்ச் பையன். எப்படியெல்லாம் பேசினான் என்ன பேசினான்னு தெரியாது, கடைசியில் வந்துட்டு அவன் தான் நல்லவன், நான் தான் ஒரு மென்டலி அஃபெக்டட் ஃபீமேல் மாதிரி அவன் வந்து சொல்லியிருக்கான் இவன்கிட்ட அப்படின்னு இவன் வந்து என்கிட்ட சொன்னான். இது வந்து கல்யாணத்துக்கு ஆனதுக்கப்புறமேட்டு. ஸோ லெட் மீ கோ இன் ஆர்டர். அப்புறம் என்ன ஆகுது, அவங்க அம்மாட்ட சொன்னதுக்கப்புறமேட்டு சரி நான் வீடு நான் பேசிக்கிறேன் எங்கள் அம்மாட்ட, நீ அதெல்லாம் எதுவும் பேசிக்காது இதுக்கப்புறம் அப்படின்னு. அவ்வளோதான், அதை விட்டுருச்சு. ரெகுலராக ட்ரீட்மெண்ட்டு ஷிவானி கிட்டே போகிறேன். அப்போது ஒரு நாள் ஷிவானி டென்டல் கிட்டே ஒரு மந்த்து நான் ஷிவானி டென்டல் போகும்போது அவன் என் கூட வரான். எங்கேன்னா அந்த தண்டீஸ்வரம் பஸ் ஸ்டாண்டு நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த இதில் தான். அப்போ அந்த தண்டீஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு பார்க் ஒன்று இருக்குது. அந்த பார்க்குக்கு ஆப்போசிட்லேயே, அதாவது பஸ் ஸ்டாண்ட் ஒட்டின மாதிரியே மேலே வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டர் ஒன்று இருக்குது. அப்போ அவன் என்ன சொல்கிறான், நீ போய் பார்த்துட்டு வா, நான்லாம் வரல, டைம் ஆகும், நான் இங்கே ப்ரௌசிங் சென்டரில் இருக்கேன் அப்படிங்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் தானே 2 கடை தள்ளி தானே அவங்களோட கடை இருக்குது அந்த கிளினிக்கு, சரின்னு நான் கிளம்பிட்டேன். இவன் ப்ரௌசிங்கில் இருக்கான். ஸோ நான் அங்கே போனேன், டாக்டர் வரத்துக்கு லேட் ஆகும்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் ரிட்டன் ப்ரௌசிங்க்கு மேலே ஏறி வரேன். இவன் வந்துட்டு ப்ரௌசிங்கில் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே ஒரு பொண்ணோட ஃபோட்டோஸு, அவனும் அந்த பொண்ணும் அந்த அவங்க ஹஸ்பண்டும் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஒன்று மூவ் பண்ணி பார்த்துட்ருக்கான். அப்போ நான் போனோன்னே என்ன யார் இதுன்னு இவனுக்கு நினச்சே பார்க்கல, நான் பின்னாடி நிற்பேன்னு. யார் இது அப்படின்னா டக்குன்னு பதட்டம் இல்லை, பயம் இல்லை, அதான் அந்த பதட்டம் இல்லை, எதுவுமே இல்லை, ரொம்ப கேஷுவலாக ரொம்ப கூலாக அதாவது அவன் கிரிமினல் டு த எக்ஸ்டெண்ட் அப்படின்றது வந்து அவன் நிரூபிக்கிறான். ரொம்ப கேஷுவல், ரொம்ப யதார்த்தமாக அவன் ஜென்யூன் 100%
அப்படியே ஒரு யூனிக்கான ஒரு ஜென்யூனான சோல்னு காமிச்சிக்கிறான். ஓகேங்களா? இதுவா? இது ஒரு நம்பர் 1 ஐட்டம். இது வந்து என் ஃப்ரெண்டோட கிளாஸ்மேட்டு. யூகேயில் கல்யாணம் ஆகி யூகேயில் போய் செட்டில் ஆகிடுச்சு. நம்பர் 1 ஐட்டம். இதை தொடாத நம்ம பசங்க இது மேலே கை வைக்காத ஆளுங்களே இல்லை. இப்போ பாரு, இதுக்கெல்லாம் போய் ஒரு டாக்டர் மேரேஜ் பண்ணியிருக்கு. இதுக்கெல்லாம் போய் ஒரு டாக்டரு கிடச்சிருக்கான். இன்னும் ஹேண்ட்ஸமாக இருக்கான் பாரு பையன், வேறு லெவலில் செம்ம சூப்பராக இருக்கான்ல. இது மூஞ்ச பாரு, அவனுக்கும் இதுக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசினான். இப்படின்னு பேசும்போது யாராக இருந்தாலும் என்ன தோணும், சரி ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, இவனுக்கு பிடிக்காது போல் அந்த பொண்ணை, அப்படின்னு தானே தோணும். அந்த ஆஸ்பெக்ட்ஸில் தான் நானும் யோசித்தேன். ஓகே அப்படின்னு. அப்போது நான் சொல்கிறேன், நான் தான் கேட்டேன் ஆக்சுவலாக, ஏன் அந்த பொண்ணுக்கு மட்டும் என்ன குறைச்சல்? ஐயே, அதை பற்றி உனக்கு தெரியாது, அதெல்லாம் வேறு கை, அதெல்லாம் நம்ம பையன் வேலுவே அதெல்லாம் அவன் கை வச்சிட்டான். அதாவது என்ன சொன்னான்னா, அது வந்து நீ வந்து பைசா கொடுத்தா தான் வரணும்லாம் இல்லை. அதை ஒரு லக்ஸரியான ஹோட்டல் கூட்டின்னு போகிற அப்படின்னா வந்துடும். பீட்சா பர்கர் வாங்கி தரேன் அப்படின்னா வந்துடும். கொஞ்சம் லக்ஸரியான விஷயங்களெல்லாம் அது காமிக்கிற, அதுக்கு செய்கிறேன்னா யார் கூப்பிட்டாலும் போயிடும். அது மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போது நான் என்ன சொல்கிறேன் பதிலுக்கு, அந்த பையன் வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் எப்படி இருந்தால் என்ன, வா அப்படின்றேன். என்ன ஆச்சுன்றான். கேஷுவலாக தான் க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பலாமா, என்ன ஆச்சு அப்படின்றான். இல்லை, டாக்டர் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகுமா அப்படின்னு. அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. அன்னைக்கு வரைக்குமே அந்த பொண்ணோட பேரை நான் பார்த்துட்டேன் அந்த ஸ்க்ரீனில் இருந்து. பட் ஆனால் அதில் இன்வால்வ் ஆகலை. ஏன்னா அவன் பேசின விதம் அது மாதிரி. அதனால நான் வந்து இன்வால்வ் ஆகிக்கல. இப்போ வேறு ஏதாவது உருகி பேசியிருக்கான், ஏதாவது கதை சொல்லியிருக்கான் அந்த பொண்ணுக்கு. இவனோட கதைகளை அன்னைக்கு நாங்கள் 12 hours கண்டினியூஸ் கான்வர்சேஷன் வைக்கும்போது கூட இந்த பொண்ணோட பேரே வரலையே. காயத்ரின்ற பொண்ணோட பேர் மட்டும்தான் வந்துச்சே தவிர வேறு எந்த பொண்ணோட பேரும் வரல கான்வர்சேஷனில். அப்போ நான் தான் வந்து எனக்கு முன்னாடி இருந்த ஒரு 2 லவ்வு அதை ஃபுல்லாத்தையும் மனசார நான் ஓப்பன் பண்ணது எல்லாத்தையுமே. இந்த பொண்ணோட பேர் சுத்தமாக வரலன்றதுனால நானும் வந்து எனக்கும் வந்து டவுட் எதுவுமே க்ரியேட் ஆகலை. அங்கேருந்து கிளம்பிட்டோம். டாக்டர் வரத்துக்கு லேட் ஆகும், சரி வேண்டாம் நம்மளுக்கும் ஷிஃப்ட்டுக்கு போகணுன்னு. ஸோ இது வந்து எப்போது 2011 நடக்குது. திருப்பி இது வந்து எக்ஸாக்டாக ஜூன் ஆர் ஜூலையா இந்த விஷயம் நடக்கிறது. தண்டீஸ்வரமில் இது ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது அதுக்கப்புறமேட்டு இவங்க அம்மா வந்து ரெகுலர் பேசிஸ்லேயே எனக்கு வந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் அவங்க அம்மாவோட ஃபோன் என்னென்னு, இது மாதிரி வீட்டில் நான் கேட்குறேன்னு அவன்கிட்ட சொல்லிடாதே, வீட்டில் கிச்சனில் கபோர்டு எதுவுமே இல்லை, கபோர்ட் பண்ணணும், ஒரு 25,000 to 30,000 ஆகும். ஃபோன் ரெக்கார்டிங் கான்வர்சேஷன் ஓவர் த ஃபோன் ஆகும். உங்ககிட்டே காசு இருக்கா அப்படின்னுச்சு. அடுத்த கால் அவங்க அம்மா கிட்டேருந்து வர்றது 25,000 ரூபாயை கேட்டு வீட்டுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு. நான் சொல்கிறேன், நான் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை, நான் வந்து கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு. சரி ஓகே, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, கிடச்சா அந்த கபோர்ட் ஒர்க் முடிச்சிட்டா ஆளுங்கெல்லாம் வந்தாங்க திடீர்னு போகிறாங்கன்னா ஏதாவது பண்ணணும்ல அப்படின்ச்சு. நானும் சரி ஓகே. அப்புறம் இவனுக்கு ஃபோன் பண்ணி, இங்கே பாரு உங்கள் அம்மா இது மாதிரி சொல்கிறாங்க, கிச்சனுக்கு கபோர்ட் பண்ணணும் 25,000, யார்கிட்டயாவது ஏற்பாடு பண்ணி தர முடியுமா அப்படி தான் நான் கேட்டேன். என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்லலை அவன்கிட்ட. யாருக்காவது ஏற்பாடு பண்ணி தரியா அப்படின்னு தான் நான் கேட்டேன். ஏய் நீ கம்னுது, அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை, வரவங்களாம் உட்காந்து கிச்சனில் கபோர்ட் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா நான் பார்க்க போகிறாங்க, சும்மா விடு, நீ எதுவும் கண்டுக்காத, அவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா நீ எடுக்காத அப்படின்ட்டான். ஒரு மாதிரி கொஞ்சம் கோபமாக பேசினான். நானும் வந்து சரி ஓகே என்ன பண்ண, எடுக்காதுன்னு சொல்லிட்டா நம்மளால எடுக்காமலாம் இருக்க முடியாது, பேசி தான் ஆகணும், அது வேறு மாதிரி போயிடும்.
பட் ஆனால் வந்து அதை வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை இல்லை அப்படின்னு தான் சொல்லிக்கலாம் அப்படின்ன மாதிரி. ஆனால் இங்கே நிஜமாலே பேசினானா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு அவங்க அம்மாட்டேருந்து அதுக்கப்புறம் ஃபோன் வரல. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்து கழிச்சு ஃபோன் வருது, அடுத்த ஃபோன். நான் ஒன்று கேட்குறேன், அவன்கிட்ட சொல்லிடாது. போன தடவை அவன் அந்த இது கேட்டதுக்கே ரொம்ப சண்டை போட்டுட்டான் என்ன. இல்லை, வீட்டில் கட்டில் ஒன்றும் இல்லை, அதனால பையன் வீட்டிலேருந்து பூ முடிக்கிறதுக்கு, அதாவது அந்த பூ வைக்க பொண்ணு பார்க்க வராங்கல்ல மாப்பிள்ளை வீட்டிலேருந்து, அவங்க வந்தால் பூவெல்லாம் வச்சுட்டு போவாங்கல்ல, நம்ம இங்கே தமிழ்நாட்டில் வந்து தாம்பலம் மாற்றிக்கிற மாதிரி. ஸோ அவங்க வந்து சும்மா பார்க்க ஒப்பு தாம்பலம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவங்க வீட்டிலேருந்து பார்க்க வராங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தது. நகை எதுவுமே இல்லை, வீட்டில் கட்டில் கிட்டில் எதுவுமே இல்லை, உட்காரத்துக்கு சோஃபா கூட இல்லை, வீடே எம்டியாக தான் இருக்குது. நாங்கள் ரெனோவேஷன் பண்ணி அதுக்கு அடைக்கிறதுக்கே கரெக்டாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ச்சு. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அடுத்தது என்ன கேட்க போதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நினச்ச மாதிரியே காசை கேட்டுருச்சு. கொஞ்சம் சோஃபா கட்டில் வாங்கணும், ஏதாவது காசு இருக்குமா அப்படின்னு. நான் சொன்னேன், காசு இப்போதைக்கு இல்லை, கரெக்டாக இருக்குது. சரி, நான் ஏதாவது பண்ணுறேன். அப்புறம் அது என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த பொண்ணே எப்படி அரேஞ்ச் பண்ணிச்சு, ஏது அரேஞ்ச் பண்ணினு தெரியாது. பொண்ணு சைட்லேருந்து அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, வீட்டில் திங்ஸ் எல்லாம் வாங்கி போட்டுட்ருக்குது. எப்படி வாங்கி போச்சுன்னு இன்றைக்கி வரையும் எனக்கு தெரியாது. இந்த 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 டே விட்ருங்க, இந்த 2 வருஷத்தை விட்ருங்க, அதுக்கு முன்னாடி வரைக்குமே கூட எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ வரைக்குமே எப்படி அந்த திங்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னு. அவங்க வீட்டுக்கு அந்த பால் வீட்டிலேருந்து இவங்க வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் கர்ட்டனுங்க, ஜன்னலுக்கு கர்ட்டனு, அதுக்கப்புறமேட்டு சோஃபா, கட்டில், இதெல்லாமே வாங்கியிருக்கு. இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிச்சிங்களா, என்ன வாங்கிச்சிங்கலாம் தெரியாது. பட் எம்டி ஹேண்டடுங்க, ஃபில் பண்ணிட்டு வச்சிடுச்சுங்க அவங்க வீடை. அடுத்தபடியாக அவங்க பையன் வீட்டிலேருந்து வந்திருக்காங்க, பொண்ணை பார்த்துருக்காங்க. டேட்டு வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஒரு செப்டம்பர் அக்டோபர்லலாம் மேரேஜ் வச்சிடலாமான்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இவங்க அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணுது, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தாங்க, இவ்வளோ பேர் வந்தாங்க, எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. எனக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர்லலாம் வந்து கல்யாணம் பண்ணிச்சிடலாமான்னு கேட்குறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நம்ம லோனுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி பார்க்கலாமான்து. நானும் சரிங்க, லோனுக்கு ஏற்பாடு பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் என்னோடய லோன் எடுக்கிற ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. மோசம் மோசம் மோசம், நொந்து போய் ஒரு சீக்கு வந்த நாய் மாதிரி ஆயிட்டேன் நான், சீரியஸாக. ஸோ மீன்வைல் இந்த இடத்துல என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் லோனுக்கு லோன்னு அலையிற டைம்லாம் தலைவர் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ ஒன்று பார்த்துட்டு இருந்ததா நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி. அந்த ஆள் வந்து டாக்டரை கல்யாணம் பண்ணிடுச்சு, யூகேயில் இருக்குது, சரியான கை இது, யார் கூப்பிட்டாலும் போயிடும்னு. அந்த பொண்ணுக்கிட்ட கான்வர்சேஷனில் இருக்கார். இது எனக்கு அவன் கூட இருந்த வரைக்குமே எனக்கு தெரியாது. எப்போ இந்த பொண்ணோட நிச்சயதார்த்தத்துக்கெலாம் முன்னாடியே, கல்யாணத்துக்கெலாம் முன்னாடியே, ஓகேங்களா, அதாவது நான் இவங்களுக்கு லோன் எடுக்கிற அந்த பீரியட்ஸு, சார் வந்து எப்படி வந்துச்சு, ஏதான் வந்துச்சுன்னான்றது வந்து இவனுக்கு தான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும். எப்போ சென்னைக்கு வந்திருக்கு, ஏன்னா கான்வர்சேஷனில் தான் இருக்கான் அந்த பொண்ணுக்கிட்ட 2011லலாம். நான் தான் மாக்கான் ஆகிட்டாங்க. அப்புறம் என்ன ஆகுது, இந்த பொண்ணு இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த பையன்கிட்ட காண்டாக்டில் வந்திருக்கு. 2 பேரும் காண்டாக்டில் இருக்காங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சு. அந்த டைவர்ஸ் ஆகிட்டு பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டு இப்போ வந்து அவங்க அம்மா கூட இங்கே சென்னையில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ இவன் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணை விடுறதுக்கு இவனுக்கு இல்லை, ஐடியா இல்லை. ஸோ ஊர் உலகம் என்ன சொன்னாலும் சரி, அதெல்லாம் சரி, அவன் டார்கெட் வந்து அந்த பொண்ணு. ஏன் இன்ஃபேக்ட் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் அந்த பொண்ணை டார்கெட் பண்ணான், குழந்த பிறந்ததுக்கப்புறமும் அந்த டார்கெட் பண்ணான். இன்றைக்கி அந்த பொண்ணை டார்கெட், அந்த பொண்ணோட காண்டாக்டில் தான் வச்சு தான் வந்துட்டு ஓடி போனதே. ஆனால் வெறும் அந்த பொண்ணு மட்டும் இல்லை, இதில் வேறு சைடில் கூட பக்கத்தில் இருக்கிறவனுங்கிட்ட, கலிக்கிட்ட, வீட்டுக்கிட்டலாம் என்ன பண்ணுறது, தருதலைங்க யாருன்றது அனலைஸ் பண்ணி அவனுங்கக்கிட்ட மட்டும் காண்டாக்ட் பேச்சுவார்த்தை வைக்கிறது,
பொண்ணுங்களுக்கு நம்பர் கேட்குறது, சின்ன சின்ன பொண்ணுங்க நம்பர். இதுவும் ஃபோன் கான்டாக்ட் தான். இது எனக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக தெரிஞ்ச நியூஸு. சின்ன பொண்ணா நம்பர்லாம் கேட்டாருங்க, மலையாளி பொண்ணா வேணும் அப்படின்னு. இதுவும் கான்வர்சேஷன் தான், நான் சொல்கிறேன்ல எல்லாம். அப்போது அந்த பொம்பளை இது மாதிரி சொன்ன உடனே சரிங்க லோனுக்கு அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு. எப்போ கரெக்டாக சொல்கிறாங்க, அக்டோபர் இல்லை செப்டம்பர் எண்ட்லலாம் கல்யாணம் பண்ண, அவ்வளோ கம்மி நாட்கள் இல்லையா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்போது அதே சமயத்தில் நான் என்ன பண்ணுறேன், லோனுக்கு அலைய ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த்தாக அலையிறேன். ஃபஸ்ட்டு இனிஷியல் மந்த் வந்து வீக்லி ஒரு மந்த்லியே ஒரு 4 தடவை, ஒரு 3 தடவை 4 தடவை தான் பேங்க்குக்கே போவேன். விசாரிச்சுட்டு இந்த பேங்க்கில் இஎம்ஐ கம்மி, சாரி வாட் இஸ் இட், இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது, இந்த இது வந்து நேஷ்னலைஸு, இந்த வந்து ப்ரைவேட் செக்டாரு, அதெல்லாம் வந்துட்டு இன்டெப்த்தாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுறேன். இவன் வந்துட்டு ரூமில் உட்கார்றது, போகிறது வர்றது, ஃபோன் எந்த நேரமும் வெயிட்டிங். கேட்டால் சண்முகம் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். பேர் மாறவே மாறாது, சண்முகம் தான். இல்லாட்டி அவங்ககிட்ட பேசினா எனக்கு தெரியாத பேர்லாம் சொல்லுவான். அப்போது எல்லா வீக்கெண்டும் ஃபஸ்ட்டு இனிஷியல் மந்த் அப்படி அலைஞ்சேன்னா கிடைக்கல. அப்போ 2வது மந்த்து, அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆகஸ்டெல்லாம் வந்து கொஞ்சம் தீவிரமாக அலைய ஆரம்பித்தேன், கிடைக்கல. செப்டம்பர் கொஞ்சம் பயம் ஆரம்பிச்சிச்சு. என்னடா இது வரைக்கும் நம்மளுக்கு இவ்வளோ அலைஞ்சு நம்மளுக்கு ஒரு லோனு கிடைக்கல, ஏதாவது ஒரு சிக்னேச்சர் மிஸ்மேட்சுன்னு ஏதாவது ஒரு இதில் போயிடுது, என்ன பண்ணுறது, பொண்ணோட கல்யாணம் வரைய நெருங்குது, இல்லை இதுங்க கேட்டுடலாமா கல்யாணம் கரெக்டாக என்னைக்குன்னு அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு. அப்போ கேட்டால் இல்லை, அதுங்களா சொல்லுதுங்க நான் கேட்டதுக்கப்புறம், இல்லை அவங்க சொன்னாங்க நெக்ஸ்ட் இயர் வச்சுக்கலாம். உங்ககிட்ட நான் சொல்லணுன்னு நினச்சேன், நெக்ஸ்ட் இயரு ஏதாவது ஒரு மந்த்து, ஜனவரி இல்லை மார்ச், அது மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ச்சு. இங்கே நான் லோனுக்கு லோனுன்னு அலையிறேன்ல, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இப்படி தான் ஒரு பிளானு அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு நான் அலைய வேண்டிய அவசியம் இல்லைல்ல. கொஞ்சம் வேலைக்காச்சும் போயிட்டு வந்துட்டுருப்பேன். அது மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ரொம்ப அலைஞ்சேங்க, லோனு கிடைக்கலங்க. இவன் என்ன பண்ணுறான், ஆஃபீஸை குவிட் பண்ணுறான், பேப்பர் ரிசைன் பண்ணுறான். எனக்கு ஒன்றுமே புரியல. ரெசிக்னேஷனா? ஏன்? இல்லை வேறு எங்கேயாவது பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறேன். அதாவது இந்த 18 மந்த்ஸும் அவ்வளோதாங்க ஒர்க் பண்ணான் அந்த ஆள் அந்த கம்பெனியில். ஜூலையோ ஆகஸ்ட்டோ செப்டம்பரோ இந்த பொண்ணு வந்து இவன்கிட்ட கான்வர்சேஷன் வச்சதுக்கப்புறமேட்டு இவன் வந்து டீசெண்டாக வந்து வேலையை விடுறான். அதான் கொடுக்கறதுக்கு நான் இருக்கனே காசு. இப்போ எங்கேங்க போச்சு இந்த ஆளுக்கு? குடும்ப கஷ்டம், பசி கஷ்டம். இப்போ இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணான்னா மெயினாக தேவையே பைசா மட்டும்தான். பைசா இருந்தால் அந்த பொண்ணு கரெக்ட் ஆகிடும்னு உனக்கே தெரியுது. அப்போ நீ இந்த தருணத்துலேயும் வந்துட்டு உங்கள் வீட்டு கடன், உங்கள் வீட்டு சுச்சுவேஷனுக்கு என்னை வந்து ஊறுகாய் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பொண்ணை நீ வந்து ரொம்ப நாள், நீண்ட நாள் டார்கெட்டு. இந்த பொண்ணு கூட ஒரு நாள் ரூம் போடணும், அதை அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இந்த பிளான் எல்லாம் வச்சுக்கிட்டேன்னா கண்டிப்பாக அதை வந்து நீ பண்ணணுன்னா அது வந்து அந்தளவுக்கு ஒர்த்தெல்லாம் இல்லை. ஆனால் அதுக்கு லக்ஸுரி லைஃப் பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ காசுக்காக எப்படி வேணால். இன்ஃபேக்ட் நான் துபாயில் இருக்க போது இந்த பொண்ணு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணியிருந்துச்சுங்க.